Hello, my dear children. Welcome to my channel Ocean Teach. லாஸ்ட் வீடியோல மூன்று பின்னங்களின் கூட்டல் மற்றும் கழித்தல்ல முதல் ரெண்டு வினாக்கள் நாங்க பார்த்தோம் மேத்ஸ் கொஷன்ல. டுடே நாங்க பார்க்க போறது தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஷின்ஸ். இது எப்படி செய்யறது இந்த மாதிரி விட. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நீங்க செஞ்சு பார்த்துருந்தா இந்த ஆன்சர்ஸோட செக் பண்ணி பாருங்க. செஞ்சு பார்க்காதவங்க மெத்தடை பார்த்து பேலன்ஸ் கொஷின்ஸை ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஸோ மூன்று பின்னங்களின் கூட்டல் மற்றும் கழித்தல்ல அஹ், பாத்தீங்கன்னா இந்த கொஷன்ல மூன்று விதமான பகுதி எண்கள் எங்களுக்கு இருக்கு. 6, 3, 4. ஓகே, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி தந்தேன். எப்பவுமே மூன்று பின்னங்கள் நாங்க செய்யும்போது பகுதி எண்கள் சமப்படணும். சமனான பகுதி எண், அதாவது ஒரே பகுதி எண்ணை தான் நாங்க எடுத்து பிரச்சனத்தை தீர்க்கணும். அதுக்கு நாங்க யூஸ் பண்ற மெத்தட் தான் போமசி காண்றது. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க என்ன செய்ய போறோம், 6, 3, 4 இந்த பின்னங்களுக்கான போமசியை காண போறோம். அப்ப இந்த முதலாவது பின்னம் ஒரு முழு எண்ணோட வந்திருக்கு. என்ன, கலப்பு பின்னமா வந்திருக்குது. ஆகவே இந்த 3 என்ற முழு எண்ணை இந்த பின்னத்துக்குரியது. இதை அப்படியே வச்சுக்கொண்டு நாங்க செய்வோம். ஏன்னா கழிக்கிறதுக்கு எதுவும் எந்த விதமான முழு எண்களும் மற்ற மற்ற பின்னங்கள்ல இல்ல. ஆகவே இது அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்ப இதை பாருங்க. இரண்டா 6, 3, 4 என்ன, இதுல நாங்க என்ன செய்ய போறோம்டா போமசி காண போறோம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன கிளாஸே சொல்லி தந்தேன் எப்படி போமசி காண்றதுன்னு சொல்லி. இதுல பெரிய எண் 6, மற்ற இரு எண்களை பார்க்கணும். அதுல பெருக்கங்கள் பெருக்கங்களினூடாக 6 எடுக்க இயலுமாண்டு பாருங்க. பெருக்கம்னா அதுல மடங்குகளை பாக்குறது. அப்ப 3, 3, 2, 6 அப்ப இதுக்கு பொருத்தமாக இருக்கு. ஓகே, அதாவது பெரிய எண்ணை பாக்குறது பகுதி எண்களே, மத்த ரெண்டையும் பாக்குறது அதுல பெருக்கங்கள் இதுக்கு சமப்படுதான்னு சொல்லி. இப்ப 2, 6 இதுக்கு சரியா வருது. ஆனா இதை பாருங்க, 4, 4, 2, 8 6 விட கூட. அப்ப இதுக்கு பொருத்தமானது அல்ல. ஆகவே நாங்க என்ன செய்யணும், வாட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப், நாங்க என்ன செய்யணும்டா இந்த பெரிய எண்ணை முதன்மை எண்களால பெருக்கி பார்க்கணும். இப்ப முதலாவது முதன்மை எண் 1ஆல பெருக்க இயலாது, 2ஆல பெருக்கி பார்ப்போம். 2, 6, 12. அப்ப அந்த 12 என்ற எண்ணை பாத்தீங்கன்னா 12 என்ற எண்ணை பாத்தீங்கன்னா 4, 12, 3, 12 பொருத்தமா வருது என்ன. ஆகவே நாங்க போமசியா 12 எடுக்கிறோம். ஓகே, இப்ப என்ன செய்யணும் பார்க்கணும். இந்த முதலாவது எண்ணோட பகுதி என்ன பார்க்கணும், 6. 6 எத்தனை மடங்குகள், 12. 6இன் 2 மடங்குகள் என்ன, 6, 2, 12. அப்ப அந்த 2ஆல மேல உள்ள தொகுதி என்ன பெருக்கணும். ஓகே, இந்த மடங்க பார்த்துட்டு அதைத்தான் கொண்டே மேல போட்டு பெருக்கிறது. அப்ப 2, 2 போடுங்க. அடுத்தது பாருங்க, என்னது 3இன் எத்தனை மடங்கு, 12. 3, 4, 12. அப்ப அதை கொண்டு மேல உள்ள தொகுதி எண்ணோட பெருக்கணும். 2, 8. சரியா, அடுத்தது பாருங்க. அதே குறியீடுகளை மாத்தக்கூடாது, அப்படியே போட்டுறணும். 3, 12 என்ன, அப்ப மேல உள்ளத 3ஆல எத்தனை மடங்கோ அதால மேல உள்ள தொகுதி என்ன ஒண்ணே பெருக்கி போட்டுறணும். சாரி, 3, 12 3ஆல. அப்ப 3, 3, 3, 9. ஓகே, திரும்ப என்ன ஸ்டெப் செய்யணும், அது இப்ப பகுதி எண்ணில் மூன்றுக்குமே சமனான பகுதி எண்ணை எடுத்துட்டோம். ஆனா இங்க ஒரு முழு எண் ஒன்று இருக்கு. அவை திருப்ப என்ன செய்யுது, இதை பின்ன வடிவத்துக்கு மாத்துறது. ஈஸிக்காக 3 அப்படியே இருக்கும், 2 வரும் இந்த பின்னத்துல. ஓகே, இந்த பின்னத்தை அமைச்சிட்டோம். அடுத்தது 8ன் கீழ் 12 ஒரு வடிவம். 8ன் கீழ் 12. அடுத்தது பாருங்க, 9ன் கீழ் 12. ஈஸி, எல்லாமே மெத்தட் அடிப்படை தெரிஞ்சா உங்களுக்கு இலகுவாக செய்ய முடியும், எந்த ஒரு டென்ஷன் இல்லாம. நல்ல ஸ்கோர் பண்ணலாம் உங்களை வெளில. மிக முக்கிய மேத்ஸ்ன்றது. ஸோ பார்த்து தெரியாதவங்க பழகிக்கொள்ளுங்க. சரி, இப்ப பாருங்க, இப்ப முழுவெண் 3 இருக்கு, இங்க எல்லாம் ஒன்றும் இல்லை முழுவெண். ஆகவே முதல்ல இதை என்ன செய்யணும் பிள்ளைகள், முறைமையில்லா பின்ன வடிவத்துக்கு மாற்றிக்கொள்ளணும். இல்லாட்டி எங்களுக்கு செய்யறது கொஞ்சம் கடினமா இருக்கும். முதல்ல முறைமையில்லா பின்ன வடிவத்துக்கு மாத்துவோம். அதுக்கு என்ன ஸ்டெப், முறைமையில்லா பின்ன வடிவத்துக்கு முழு எண்ணோட அந்த பகுதி என்ன பெருக்கணும். பாருங்க, பெருக்கி இந்த ரெண்டை கூட்டி, ஓகே, பெருக்கி இந்த ரெண்டை கூட்டினது தொகுதி எண்ணாக வரும், பகுதி எண் அல்ல. ஏனென்றால் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், எப்பவுமே பின்னத்துல பகுதி எண்ணை நினைச்சபடி மாத்தில, அது பகுதி எண் அப்படித்தான் இருக்கணும். ஓமசி காண்றது தவிர, கண்டு மாத்துறது வேற, சும்மா மாத்திலாது எங்களுக்கு. 12 அப்படியே வரும். தொகுதி எண் எப்படி காண்றது, கலப்பு பின்னம் முறைமை இல்லா பின்னமா மாத்துறேன். அப்ப 6, 6, 3, 3, 36. அதோட 2 கூட்டினீங்கன்னா மேல உள்ள 2 கூட்டினீங்கன்னா
38 என்ற எண் வருது. அதை கொண்டு தொகுதி என்ன போடுவோம். ஸோ 38 12 கீழ் 12 மேல் 38 8 கீழ் 12. இதெல்லாம் உங்களுக்கு பிள்ளைகள் இப்ப இந்த 38ல இருந்து இந்த ரெண்டு பின்னமே இந்த ரெண்டு தொகுதி எண்ணுமே கழிப்பட போகுது. ஏன் கழிப்பட போகுது என்ற பகுதி எண்கள் சமனா இருக்கு. ஆகவே இந்த 8ம் 9ம் கழிப்பட போகுது. அப்ப ரெண்டுமே கழிப்பட போறதால நான் ரெண்டையுமே கூட்டி ஒன்றா கழிக்கிறேன். 9 10 17 17 கீழ் 12. ஓகே, குழப்பிக் கொள்ளாதீங்க. ஏன் கூட்டுறேன் இடையில காரணம் வந்து கூட்டுறதல்ல, நான் ரெண்டையும் கூட்டி கழிக்கிறேன் தான். கழித்தல் செயல்முறை தான் செய்யறேன். நான் கூட்டிக் கொள்ற காரணம் வந்து தனித்தனியா கழிக்காம ஒரேடியா கழிக்கணும் என்ற காரணத்தினால். இப்ப பாருங்க, டிரெக்டா கழிக்கிறது மனதாலேயே. 8ல 7 போனா 1, 3ல 1 போனா 2. சரியா? கீழே 12. இப்ப பாத்தீங்கன்னா இது என்ன வடிவத்துல இருக்கு? முறைமையில்லா பின்ன வடிவத்துல இருக்கு. ஏன் முறைமையில்லா பின்னம்? தொகுதி எண் பெரிதாகவும் பகுதி எண் சிறிதாகவும் வந்திருக்கு. ஆகவே இதை நாங்க வந்து கலப்பு பின்ன வடிவத்துக்கு மாத்துவோம். மாத்த எப்படி வரும்? 21க்குள்ள எத்தனை 12 இருக்கு முழு வடிவத்துல? ஒரு முறை 12 12 12 22 ஆகுது. இல்ல 12 24 ஆகுது. ஆகவே ஒரு முறை. அப்ப அதை முழு எண்ணா எடுத்துருவேன். எத்தனை முறையோ அது முழு எண்ணா எடுத்துட்டு பகுதி எண் எப்பவும் மாறாது. அப்ப பெருக்கி பாக்குறது 12 12 21க்கு எத்தனை பேலன்ஸ் இடத்துல பாருங்க. 12னா 9 9 வருது. அப்போ 1 9 கீழ் 12. இது வந்து பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் ஒரே எண்ணால சுருக்கக்கூடியதாக இருக்கு. அவை முழு எண் அப்படியே வச்சுக்கொண்டு சுருக்குறேன். 3 9 4 12. அப்ப விட வந்து 1 3 கீழ் 4. ஓகே, திஸ் இஸ் த ஆன்சர். ஓகே, 1 3 கீழ் 4. அப்படியே அடுத்த கேள்விக்கு வாங்க. அது வந்து 4வது வினா. ஓகே, 4வது வினா. இப்ப பாருங்க, முதலாவது பின்னம் கலப்பு பின்னம், மற்றது 2 பின்னங்கள் தரப்பட்டிருக்கு. இதுல வந்து வளமையான முறை அப்படியே வச்சு கொள்றது முழு என்ன பொது போமசி காண போறோம். பொதுவான எண்ணெய் காண போறோம் போமசி. அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு பெரிய எண்ணெய் பாருங்க 15. இதுல வர்க்கமா வருது இல்ல, அதாவது இதுல பெருக்கமா வருது இல்ல, வர்க்கம் இல்ல பெருக்கம். இதுல பெருக்கமா வருது இல்ல, 10ன் பெருக்கமாகவும் வர முடியாது 15. அவை 2ஆல பெருக்கி பாருங்க, இது பண்ணி 30. ஓகே, முதன்மையினால பெருக்கணும் பெரிய தானத்தை. 30 30 பாத்தீங்கன்னா 6 5 30 10 30 வருது. ஆகவே இப்ப 30 தான் போமசி. இந்த பகுதி எண் 15 வந்து 30 ஆவதற்கு 2ஆல் பெருக்கப்பட வேண்டும் என 15 30 அதை கொண்டே மேல உள்ள தொகுதி ஒண்ணு பெருக்குறது. 2 2 சய 6 5 30 அந்த 5ஆல கொண்டே மேல உள்ள தொகுப்பு இருக்கிறது. 5 25. இது பாருங்க சய 3 10 30 9 27. திருப்ப விலகுக்காக பின்னாடி இதில் மாத்திக்கொள்றது. முழு என்னோட வரும் 2 கீழே 30. சரியா? அதாவது சாய 25க்கு 30. அதே மாதிரி சாய 27க்கு 30. முறைமையில் பின்னாடி இதில் மாத்திக்கொள்ளுங்க. 0 0 3 24 140 2 142 30. சேம் மெத்தட் ரெண்டையும் கூட்டி கழிக்க போறேன். 5 7 வந்து 5 5 10 2 12. என்ன 2 போட்டு 1 கொண்டு வந்து கூட்டுவோம். 2 2 4 1 5 52 கீழ் 30. மனது பிள்ளைகள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணது, அப்புறம் எல்லாம் மனதால கூட்டலாம். போட்டு கூட்டி கொண்டிருக்க தேவையில்லை. உங்களோட ப்ராக்டிஸ் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அவ்வளோத்துக்கு செய்வீங்க. மனதாலே கழிச்சு பார்ப்போம். 2ல இதே 2 கழிக்க போறோம். 2ல 2 போனா 0. ஓகே, சரியா? 4ல் 5 போகாது. இங்க இருந்து கடை 14 5 போனா 5 6 7 8 9 10 11 12 13 14 9 வருது. 9 1 கடன் எடுத்தாச்சு. இங்க 1 தான் இருக்கு. 190 கீழே 30. என்ன 0 0 கடைசியில வெட்டி வெட்டி விடலாம்.
தெரியும் உங்களுக்கு, வெட்டி விட்டுறலாம். ஓகே, இப்போ 3 × 19 வந்து நான் வந்து முறைமையில டிரெக்டா வந்து முறைமையில பின்ன வடிவத்தை கலப்பு பின்னமா மாத்த போறேன். 19க்குள்ள 3 பார்த்தீங்கன்னா எத்தனை முறை இருக்கு? 3 3 2 6 3 9 3 12 3 15 3 18. 19 6 முறை வருது. முழு எண்ணா 6 எடுக்கிறேன். 3 மேல 3 18 19 ஆகவே 1 12 அந்த ஒன்றை கூடி தொகுதி எண்ணா போடுறது. இப்ப 4வது வினாவுக்கான விடை வந்து 6 உடன் 1 3. ஓகே, அப்ப டுடே நான் 2 கொஸ்டின் உங்களுக்கு செஞ்சு விட்டுருக்கேன். நல்ல மெத்தடை பாருங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க பர்சனலா. ஓகே, இதுக்கு விடையும் எடுத்திருக்கு 4வதுக்கு 6 உடன் 1 3 பிள்ளைகள். ஸோ வெரி ஈஸி. உங்களுக்கு 2 கேள்வி தரப்பட்டிருக்கு. இந்த 1வது 2வது வினாக்கள் உங்களுக்கு விடை வந்து 1வது வீடியோல இருக்கு பிள்ளைகள். அப்ப அதை தெரிஞ்சுக்கொள்ள 1வது வீடியோவை பாருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 கேள்வி இருக்கு, 5வது 6வது. இதையும் வந்து நீங்க செய்துட்டு நீங்க எனக்கு கமெண்ட்ல போடலாம் விடைய மட்டும். அல்லாட்டி டவுட்ஸ் இருந்தா எக்ஸ்பிளைன் மீ என்று சொல்லி எனக்கு நீங்க கமெண்ட் போட்டு விடுங்க. அப்போ நான் உங்களுக்கு இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே பிள்ளைகள், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.